in the face of this aggression that முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லா தற்காப்பு நிலையில் உள்ளது, சரணடையவில்லை. ஷேக் ஹாசிம் அறிவிப்பு. ஈரான் பேச்சுவார்த்தை செயல் திட்டம் தயாராகியது, எந்த இடத்தில் ஒப்பந்தம், விரைவில் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லா தற்காப்பு நிலையில் உள்ளது, சரணடையவில்லை. ஷேக் ஹாசிம் அறிவிப்பு. ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் ஹாசிம் செவ்வாய்க்கிழமை கூறியதாவது: ஹிஸ்புல்லா தற்போது நிலம், இருப்பு மற்றும் விடுதலையை பாதுகாக்கும் தற்காப்பு நிலையில் உள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு சூழலை தாக்கி பயமுறுத்தி சரணடை செய்ய முயல்கிறது என்றார். அவர் லெபனானுக்கு போர் ஒரு தேர்வு அல்ல, ஒரு அவசியம் என்றார். ஷாபான் மாதம் 15ஆம் நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஷேக் ஹாசிம், இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒரு கட்சி அல்லது குழுவை மட்டுமல்ல, முழு லெபனானையும் இலக்காக கொண்டவை என்று தெரிவித்தார். இந்த ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வது அனைத்து லெபனானியர்களின் தேசிய பொறுப்பு என்றும், உள்நாட்டு முன்னணியை பிளக்கும் முயற்சிகளுக்கு எதிராக எச்சரிக்கையும் விடுத்தார். எதிரியுடன் நின்று நம்மை சரணடைய செய்ய முயல்பவர்கள் தேசபக்தி நிலையில் செயல்படவில்லை என்று விமர்சித்த அவர், வெளியுறவு அழுத்தங்களுடன் இணைந்து தேசிய நலன்களுக்கு எதிராக செயல்படும் குரல்களை கடுமையாக கண்டித்தார். இஸ்ரேலிய தாக்குதல்களின் அளவும் தன்மையும் லெபனான் முழுவதற்கும் பரந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கூறினார். உரையாடலுக்கு ஹிஸ்புல்லா தயாராக உள்ளது என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த அணுகுமுறையை நம்புபவர்களுடன் ஆக்கிரமிப்பை தடுப்பது குறித்து விவாதிக்க தயார் என்றார். பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் லெபனானிய அதிகாரிகளை நோக்கி, அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அழுத்தங்களை லெபனானிய மக்களுக்கு ஏற்றுக் கொடுக்க வேண்டாம் என்றும், உங்கள் நாட்டு மக்களை அழுத்த முடியாது என்பதை அவர்களிடம் விளக்குங்கள், ஏனெனில் அவர்கள் பல தியாகங்களை செய்துள்ளனர் என்றும் வலியுறுத்தினார். சமாதான ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து லெபனானுக்கு இனி எந்த கூடுதல் நடவடிக்கையும் தேவையில்லை என்று கூறிய அவர் பொறுப்பை பெய்ரூட்டிலிருந்து திருப்பினார். அதற்கு பதிலாக குயின்டெட் குழு இஸ்ரேல் சமாதான ஒப்பந்தத்தின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், லெபனானுக்கு அரசியல் அல்லது ராஜதந்திர அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் பரந்த புவிசார் அரசியல் சூழலில் இந்த மோதலை விளக்கிய அவர், உலகம் முழுவதும் பரவிய அமெரிக்க ஆதிக்கத்தை நாம் எதிர்கொள்கிறோம் என்று கூறினார். நாடுகளின் உரிமைகளை மீறும் இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டுமா அல்லது ஏற்க வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பினார். ஹிஸ்புல்லாவின் நிலை தெளிவானது என்று கூறிய அவர், நமது நிலை தற்காப்பு, சரணடைவது அல்ல என்று வலியுறுத்தினார். விருப்பம், நம்பிக்கை, உரிமை மற்றும் இறையாண்மை கொண்டவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்றும், எதிரி நமது நிலத்தை கைப்பற்ற முடியாது என்றும் கூறினார். தடுப்பு இன்னும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிரி நமக்கு வலி ஏற்படுத்துவது போல நாமும் அவர்களுக்கு வலி ஏற்படுத்த முடியும், அனைத்தும் சரியான நேரத்தில் நடைபெறும் என்றார். ஹிஸ்புல்லா, அமல் இயக்கம், பிற தேசிய சக்திகள் மற்றும் லெபனான் இராணுவம் ஆகியவை நாட்டின் அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி விடுதலையை அடையும் திறன் கொண்ட முக்கிய சொத்து என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு லெபனான் அரசியல் தொடர்பாக ஜனாதிபதி ஜோசப் அவுனை ஹிஸ்புல்லாவும் அமல் இயக்கமும் தங்களது விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்ததாகவும், அவர்களின் அமைச்சர்கள் அனைத்து லெபனானியர்களின் நலனுக்காக பணியாற்றுவதாகவும் கூறினார். அரசில் உள்ள சில பண அமைச்சர்கள் நாட்டை கலவரத்தின் பாதையில் இழுக்க முயல்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதாக விமர்சித்தார். ஹிஸ்புல்லாவும் அமல் இயக்கமும் பட்ஜெட்டுக்கு ஆதரவு அளித்து நாட்டின் பலவீனமான ஒழுங்கை பாதுகாத்ததாகவும், சட்டப்படி தேர்தல்களை நடத்துவதற்கும் ஆதரவு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். லெபனானுக்கு அப்பால் ஈரானை உலகின் மகுடம் என்று வர்ணித்த ஷேக் ஹாசிம், அது தொடர்ந்து நிலைத்து நிற்கும் என்றும், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தோற்கடிக்கும் திறன் கொண்டது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் லெபனானின் தெற்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. எல்லைப் பகுதிகளில் லெபனான் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து குறைந்தது 24 லெபனானியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் பேச்சுவார்த்தை செயல் திட்டம் தயாராகியது, எந்த இடத்தில் ஒப்பந்தம், விரைவில் அறிவிப்பு. அமெரிக்காவுடன் நடைபெறவுள்ள வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கான செயல் திட்டம் தயாராகியுள்ளது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தைகளின் இறுதி இடத்தை தீர்மானிக்க ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வகாயி தெரிவித்தார். இந்த தகவலை நூர் நியூஸ் மேற்கோள் காட்டியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் வரும் நாட்களில் நடைபெறவுள்ளன. இடத்தை தீர்மானிக்க ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இறுதி முடிவு எடுக்கப்பட்டவுடன் அது அறிவிக்கப்படும் என்று வகாயி கூறினார். பேச்சுவார்த்தைகளின் இடம் நேரமும் சிக்கலான விஷயங்களாக கருதப்படக்கூடாது என்றும், அவற்றை ஊடக தந்திரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியது. பல நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக உள்ளன என்றும், இந்த விவகாரத்தை தெஹ்ரான் மிக முக்கியமானதாக கருதுகிறது என்றும் கூறப்பட்டது. ஈரான் மஸ்கத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளது என்றும், துருக்கியை மாற்று வாய்ப்பாக திறந்து வைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடிவம் மற்றும் இடம் தொடர்பான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. துருக்கி, ஓமன் மற்றும் பிற பல நாடுகள் இந்த ராஜதந்திர முயற்சியை நடத்த முறையாக வாய்ப்புகளை வழங்கியுள்ளன. இது தெஹ்ரான், வாஷிங்டன் இடையே உரையாடலை எளிதாக்க வேண்டும் என்று பிராந்திய ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. பேச்சுவார்த்தைகள் முதலில் வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல்லில் நடைபெற திட்டமிடப்பட்டன. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, பாகிஸ்தான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காணிப்பாளர்களாக பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைகளின் இடம் மற்றும் வடிவத்தில் மாற்றம் கோரியது. ஓமனுக்கு பேச்சுவார்த்தைகளை மாற்றி பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இல்லாமல் அமெரிக்காவுடன் இருதரப்பு வடிவத்தில் நடத்த விரும்புகிறது.
உயரும் பதற்றத்திற்கு மத்தியில் துருக்கி ஈரான் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளது. துருக்கி அதிபர் ரெசேப் தய்யிப் எர்தோகன் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுக்கு சென்றபோது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்ய துருக்கி தயாராக உள்ளது என்று அறிவித்தார். பிராந்திய பதற்றம் உயர்ந்து வரும் நிலையில் பதற்றத்தை குறைக்கவும் உரையாடலை ஆதரிக்கவும் வலியுறுத்தினார். துருக்கி அதிபர் ரெசேப் தய்யிப் எர்தோகன் ரியாதில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து இருதரப்பு உறவுகளை உயர்த்துவதில் துருக்கி உறுதியாக உள்ளது என்றும், குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு துறையில் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக கூறினார். துருக்கி அதிபர் அலுவலகத்தின்படி எர்தோகன் சிரியாவில் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவு தொடரும் என்றும், போரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டமைப்பதில் சவுதி அரேபியாவுடன் நெருக்கமாக ஒத்துழைப்பார் என்றும் வலியுறுத்தினார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் செவ்வாய்க்கிழமை தெரிவித்ததாவது, அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது, அது ஆக்ரோஷமாக அணுகியது என்று கூறி ஒரு அமெரிக்க போர்க்கப்பலுக்கு அருகில் சென்றதாக குற்றம் சாட்டியது. அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் பிராந்தியத்தில் கடற்படை படைகளை நிலைநிறுத்தி அச்சுறுத்தல்களை அதிகரித்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் ஈரானுடன் உரையாடல்கள் நடத்தியுள்ளேன், மேலும் திட்டமிட்டுள்ளேன் என்று டிரம்ப் கென்னடி மையத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த கப்பல்கள் தற்போது ஈரானை நோக்கி செல்கின்றன, அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றால் நல்லது என்றார். இந்த கருத்துக்கள் இந்த மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வந்துள்ளன. AFP தகவலின்படி சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஜனவரி 15 அன்று ஒருங்கிணைந்த முயற்சியில் டிரம்பை ராணுவ தாக்குதலை தவிர்க்க வலியுறுத்தினர். ஜனவரி 18 அன்று ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான், ஈரான் உச்ச தலைவருக்கு எதிரான எந்த தாக்குதலும் ஈரானிய தேசத்திற்கு எதிரான முழு போராக கருதப்படும் என்று எச்சரித்தார். இது ஈரானின் தடுப்பு கொள்கையில் மைய சிவப்பு கோடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி அதிபரின் கருத்துக்கள் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை குறித்த பரந்த கவலைகளுக்கு மத்தியில் வந்துள்ளன. இராணுவ மோதலுக்கு பதிலாக ராஜதந்திர ஈடுபாட்டை துருக்கியின் வெளியுறவுக் கொள்கை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். எர்தோகன் பிராந்திய நாடுகளுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை என்று வலியுறுத்தினார். ஈரான் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு மஸ்கத்தை நடத்த தயாராக உள்ளது என்றும், துருக்கி நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறியுள்ளது. ஒரு ஈரானிய ராஜதந்திர ஆதாரம் ராய்டர்ஸிடம் செவ்வாய்க்கிழமை கூறியது, பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரான் உற்சாகமாகவோ அல்லது விரக்தியாக இல்லை. இந்த சந்திப்பு வாஷிங்டனின் தீவிரத்தை சோதிக்கும் என்றும், அமெரிக்கா தீவிரமான மற்றும் விளைவு சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புகிறதா என்பதை காட்டும் என்றும் வலியுறுத்தியது. தற்போது ஈரான் அதிகபட்ச பாதுகாப்பு தயார் நிலையில் உள்ளது என்றும், எந்த சூழ்நிலைக்கும் தயாராக உள்ளது என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கலவரம் செய்த 135 பேர் கைது, கலவரத்தால் பாதிக்கப்பட்டோர் பட்டியலும் வெளியீடு. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC-யின் உளவுத்துறை பிரிவுகள் ஜனவரி மாதத்தில் ஈரானில் ஏற்பட்ட கலவரங்களில் ஈடுபட்ட 135 சந்தேக நபர்களை வடக்கு நகரமான பராந்தில் கைது செய்துள்ளதாக உள்ளூர் IRGC கிளை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய கலவரங்களின் தலைவர்களை IRGC அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. கைதானவர்கள் அரசு சொத்துக்களை சேதப்படுத்துதல், ஷியா பள்ளிவாசல்களுக்கு தாக்குதல் உள்ளிட்ட வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். சில சந்தேக நபர்களுக்கு முந்தைய குற்றப்பின்னணி உள்ளன என்றும், பலர் பராந்து நகரவாசிகள் அல்லாமல் ஈரானின் பிற நகரங்களிலிருந்து வந்தவர்கள் என்றும் அறிக்கை தெரிவித்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் ஈரானில் ஏற்பட்ட கலவரங்களின் காரணமாக நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமைதியான பொருளாதார போராட்டங்களில் வன்முறையை தூண்டி குழந்தைகள் உட்பட பொதுமக்களை கொலை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 1 அன்று அதிபர் மசூத் பெஷேஷ்கியானின் அலுவலகம் கலவரங்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3117 உயர்ந்துள்ளதை உறுதிப்படுத்தியது. கலவரங்களில் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் அரசு செவ்வாய்க்கிழமை ஒரு ஆன்லைன் தளத்தை தொடங்கி 2026 ஆண்டு அமெரிக்க ஆதரவு கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை வெளியிட்டது. இந்த தரவு தளத்தில் 3039 பேரின் விரிவான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பட்டியல் வெளியான 48 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தளம் தொடங்கப்பட்டதாகவும், ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலைகளையும் ஆவணப்படுத்தி விசாரணை செய்யும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இது இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கலவரங்கள் டிசம்பர் 2025 இறுதியில் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக அமைதியான போராட்டங்களை தொடங்கின. உயரும் பணவீக்கம், நாணய மதிப்பிழப்பு மற்றும் தடைகள் தொடர்பான சிரமங்கள் இதற்கு காரணமாக இருந்தன. ஆரம்ப போராட்டங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டதாகவும், அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளுடன் தனிப்பட்ட முறையில் உரையாடி பாதுகாப்பு படைகளுக்கு கட்டுப்பாட்டுடன் செயல்பட உத்தரவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் பின்னர் சூழ்நிலை மாறியதாக ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகள் கூறுகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை பயன்படுத்தி வன்முறை மற்றும் குழப்பத்தை உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அரசு சார்ந்த டாஸ் செய்தி நிறுவனம் குழந்தைகளின் உடல்களில் இஸ்ரேலிய ராணுவ தர குண்டுகள் கண்டறியப்பட்டதாக பாரன்சிக் பரிசோதனைகள் தெரிவித்ததாக கூறியுள்ளது. இஸ்பஹானில் 8 வயது சிறுமி மற்றும் கெர்மான்ஷாவில் 3 வயது குழந்தை ஆகியோர் குடும்பத்தினருடன் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது.